எதை தொடங்கினாலும் ஒரு குறை சொல்லி ஆட்கள் இதுக்கே தான் போகிறாங்க. இவங்களுக்கு நாங்கள் சொல்ல பிளேமர்ஸ் உண்டு. அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாட்டி அவங்க எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஃபெயிலியருக்கு ரீசன் இவங்க தான், எங்கள் சக்ஸஸ் ரீசன், எனக்கு சக்ஸஸ் ஆகலாமல் போன ரீசன் இந்த பர்டிகுலர் கம்பெடிட்டர் தான். நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்தேன், அவங்க இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணால இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிருக்கு. மேபி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் 3 million, ஸோ நான் 6 million இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க ஆல்வேஸ் ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி கொண்டிருப்பாங்க. இந்த பிளேமர்ஸ், இந்த ப்ளேம் பண்ணுறவங்க, இந்த பள்ளி போடுறவங்க வந்து ஒரு நாள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்டா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ப்ளேமை எடுத்துக்கணும். இது ஏன் ஃபால்ட், இட்ஸ் மை ஃபால்ட் கம்ப்ளீட்லி, இது நான் செஞ்ச பீல அப்படியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடணும். நீங்கள் மழை பெய்ய சுற்றி உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கலை, வெயில் அடிக்கிற சுற்றி பிஸ்னஸ் நடக்கலை, நாடு ஒழுங்காக சரியாக போகுது இல்லை சுற்றி பிஸ்னஸ் நடக்குதில்லை, இல்லை நாட்டில் யாருக்குமே ஒழுங்காக லீவ் பண்ணிடலான்ற மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா அது பச்சை போய். ஏன்னா இதே நாட்டில், இதே ஸ்ரீலங்காவில் தான் நாங்கள் சல்லிக்கார ஆட்களை பார்க்குறோம், பெரிய பெரிய வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடுற ஆட்களும் நாங்கள் பார்க்குறோம். இந்த நாட்டிலே தான் அவங்களும் நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்குறோம். உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க, உங்களோட லைஃப் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகிக்கும். ப்ளேம் பண்ணவான உங்களோட ஃபால்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லியாக நீங்களும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவீங்க.